நல்லவர்களுக்கு நற்செய்தி கூறுபவர்களாகவும் தீயவர்களை எச்சரிப்பவர்களாகவும் திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தூதர்களை அனுப்புகின்றோம். பிறகு எவர்கள் அத்தூதர்கள் கூறுவனவற்றை ஏற்றுக்கொண்டு மேலும் தமது நடத்தையை திருத்திக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். இதில் அல்லாஹ் ரசூல்களுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு ரசூல் அனுப்பப்பட்டு அந்த ரசூல் நிராகரிக்கப்பட்டால் அந்த சமுதாயம் அழிச்சிடும். ஆனால் அல்லாஹ் ரசூல் அனுப்புறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த சமுதாயத்தை அழிப்பதற்காகவோ, புரியுதா, அவங்கள காலி பண்ணி அவங்களுக்கு அசாபு கொடுக்கறதுக்காக அனுப்புறதில்ல. அல்லாஹ் எதுக்காக அனுப்புகிறேங்கிறான்? ஃபஸ்ட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நற்செய்தி கூறுபவர்களாக, குட் நியூஸ் சொல்லுவாங்க. அந்த ரசூல்கள் என்ன சொல்லுவாங்க? குட் நியூஸ் சொல்லுவாங்க, ப்ளஸ் அற்புதங்களும் நிகழ்த்துவாங்க. எதுக்கு அந்த அற்புதங்கள் நிகழ்த்துறாங்க? ஏன் அப்படின்னா, தான் சொல்கின்ற அந்த விஷயம் அது மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடணும். கொஞ்சம் கூட சந்தேகமே இருக்கக்கூடாது. அப்படி தெளிவாக ஹுஜ்ஜத்து நிறுவக்கூடிய அந்த பணியை ரசூல்மார்கள் செய்வாங்க. இது நபிமார்கள் செய்ய மாட்டாங்க. நபிமார்கள் வெறும் ஃபித்ரத்தை அப்பீல் பண்ணுவாங்க. ஃபித்ரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அதை சந்தேகத்துக்கிடமில்லாமல் பதிவு செய்கிறது யாருடைய பணி? ரசூலுடைய பணி. அப்போது ரசூல் சொல்கிறாரு, நல்ல விஷயங்களை சொல்கிறாரு. என்ன, அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்காக உங்களுக்கு சந்தேகம் வரும். என்னடா இவர் திடீர்னு நம்ம கூட இருந்து திடீர்னு ரசூலுங்கிறாரு, அப்போது இவர் உண்மையிலே ரசூலா அப்படின்னு சந்தேகம் வரும். அந்த சந்தேகங்கள் அவர் கிளியர் பண்ணிட்டே விட்டுருவார். அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? ரசூல் நல்லவர்னு ஆயிடுச்சு, அவர் உண்மையாளர்னு ஆயிடுச்சு. அப்போ இனிமேல் இருக்கிற மீதி வேலை என்ன? அவர் சொல்கிறத கேட்டுட்டு நடக்கிறது. நற்செய்தி கூறுபவர்களாகவும் எச்சரிப்பவர்களாகவும் திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தூதர்களை அனுப்புகின்றோம். தூதரை இதுக்காக தான் நான் அனுப்புகிறேன், உங்களை பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் அனுப்பலை. அது நீங்கள் ரசூலுக்கு மாறு செய்யும்போது நீங்களாக உங்கள் கையில் தேடிக்கொள்கிற விளைவு. பிறகு எவர்கள் அத்தூதர்கள் கூறுவனவற்றை ஏற்றுக்கொண்டு மேலும் தமது நடத்தையை திருத்திக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். சரியா?